ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் சிஎம் அவர்களே, நாளைய பிஎம் அவர்களே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஆடி மாசம் கச்சேரி நடக்குமா, லைட் மியூசிக், அங்க போய் பாடுமா. பாட்டுக்கு பாட்டு. முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அருமை அருமை அருமை. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அல்லது நடில். மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. அருமை அருமை அருமை. வரக்காத பழைய பாடல்களை நினைவூட்டி பாடுகின்றார். இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. அல்ல நெடில். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று முத்தான பாடல்களை தந்த அற்புதமான ஒரு பாடகர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் சிஎம் அவர்களே, நாளைய பிஎம் அவர்களே. இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. அனைத்து எம்எல்ஏவுக்கும் கார் என்றால் 10 கல்லூரிகளை வைத்து நடத்தும் ஏவவேலுவுக்கும் காரா? கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. திமுக கடன் வாங்கி வைத்து கஜானாவை துடைத்து போட்டு இருக்கிறது என்பதுதான் நீங்கள் வைத்த முதல் குற்றச்சாட்டு. அது நியாயமான குற்றச்சாட்டு. நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களோடு துணை நிற்கிறோம். இப்படி ஆடம்பர செலவு செய்தால் உங்களை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்க இருந்து சார் காசு வருது? ஒரு பக்கம் 10 கோடி உங்க ஆபீஸை ரெனோவேட் பண்றீங்க, இன்னொரு பக்கம் வாரி கொடுக்குறீங்க. தினமலர் நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். சபரி ஐங்காரன்ட்டு ஒரு எம்எல்ஏ, அவங்க லவ் ஃபெயிலியர்னா போயிட்டு ஓரமா சரக போட்டு படியா அசம்பிளியில் வந்து பேசுற பேச்சாது. முதலமைச்சரே திரும்பி பார்க்கிறாரு. நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி. சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்க. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன். அங்க இருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப ஏழைங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மொத்தமா ஏழைங்களே. பொறுப்பற்ற எம்எல்ஏக்கள், பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள் ரீல்ஸ் போடுவதை தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று ஏற்கனவே அத்தனை எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து உங்கள் மீது விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். உன் லைவ் ஃபெயிலியரை கேட்கறதுக்காக நாங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா தான். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களோடு நின்று போஸ்ட் கொடுத்திருக்கிறார். செய்தியாளர்கள் அவர்கிட்ட தான் மைக்க போடுறாங்க. என்ன சார் நீங்க வந்து கார் இல்லைன்னு சொல்றீங்க, ஆட்டோல வரேன்னு சொல்றீங்க, டிஃபெண்டர் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் வரதெல்லாம் நம்பாதீங்க. அப்ப நீ புழுவுற பொய்ய நம்பணுமா? நாங்க
ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி போலீஸ்காரர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் வாயிலிருந்து இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது.